கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார நிகழ்வுகளின் முக்கிய செய்திகள். செப்டம்பர் 22, 23, 24 பரபரப்பான செய்திகள். இயேசு வந்துவிட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் நினையாத நாடுகளிலே வருவார். ஏறக்குறைய கிபி 40களிலிருந்தே இயேசு வருகிற டேட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதேபோல் பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான், தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். அதனால் விசுவாசிகள் இதை குறித்தெல்லாம் ஏமாறக்கூடாது. இதனை ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, ரோஸ் ஹசனா எக்கால பண்டிகை, நியூ இயர், கூடார பண்டிகை, 1000 வருட அரசாட்சி, நியூயார்க் UN கவுன்சில், ரெட் கவுன்சில், பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தல், அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்க்கிறது, இதனோடு 6 நாடுகளும் எதிர்க்கிறது. பாலஸ்தீன நாட்டை குறித்து விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்பேனியா நாட்டில் தியாலா என்ற பெண் ஏஐ மினிஸ்டராக மாறியுள்ளது. மொபைல் எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறதோ அப்படியே ஏஐயும் வரும் நாட்களில் நம்மளை ஆளுகை செய்யும். இது குறித்துதான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். இந்த உலக நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வாரம் மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கு பல கோணங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். செப்டம்பர் 22, 23, 24 இந்த 3 நாட்கள், குறிப்பாக இந்த 3 நாட்களை குறித்து ஒரு பரபரப்பான பல செய்திகள் இந்த பர்டிகுலர் டேஸை பற்றி போயிட்டே இருக்கு. இது எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 22, 23, 24க்கு முதலாவதாக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் 23ஆம் தேதி வர்றாங்க, ஒரு சிலர் 22ஆம் தேதி வர்றாங்க. இதை இயேசு வருகிறார் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு நான் பின்னாடி காரணம் சொல்கிறேன். இப்போது இந்த இயேசு வருகிறாருங்கிறதுக்கு இந்த டேட்டு கொடுக்குறவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் நினையாத நாளிகையில் தான் வருவார். மனுஷகுமாரன் நம்ம நினைக்காத நேரத்தில் வருவார். அப்படி இருக்கும் பொழுது அந்த டேஸ் பற்றி நம்ம இந்த கெஸ்ஸிங் இது மட்டும் இல்லை, ஏறக்குறைய கிபி 40லேருந்தே இயேசு வரப்பட டேட்டை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வருவார், அன்னைக்கு வருவார்னு சொல்லி. வேதம் சொல்லுது, மனுஷகுமாரோட நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். இப்படி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசு வரார் அப்படிங்கிற ஒரு ஹைப். ஒரு சிலர்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம பல வீடியோஸ்ல இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இயேசு வர தேதி நமக்கு தெரியாது, அது இன்னைக்கு நம்ம காத்திருக்கணும், அவ்வளோதான், இன்னைக்கு தான் வரார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எப்பவும் காத்திருக்கணும் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி அதெல்லாம் சரிதான் பிரதர் நீங்கள் சொல்கிறதா, ஒருவேளை அந்த நாள் இன்னைக்கா இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. ஒரு 20ஆம் தேதி போல் கேட்குறாங்க. அது நான் சொன்னேன், 24ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே வெயிட் பண்ணுங்க, என்னைக்கு வேணாலும் அவர் வருவார், நினையாத நாளிகே வருவார். ஸோ இந்த டேட்டெல்லாம் கொடுக்கும்போது ஒரு வகையான நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்னன்னா, நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, புலி வருது அப்படின்னு ஒரு கதை. புலி வருதுன்னு ஒருத்தர் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நிஜமாகவே புலி வந்துச்சாம். வரும்பொழுது ஜனங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்களாம் புலி வந்தது. அதே மாதிரி தான் இயேசு வரார்னு இப்படி டேட்டை சொல்ல இதுவும் ஒரு வகையான பிசாசின் தந்திரம். நம்ம நாட்டிலே இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இந்த நாட்கள் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வருவார், இத்தனாம் தேதி வந்துருவார், கன்ஃபார்மாக வந்துருவார். ஒரு புத்தகத்தில் வாசிச்சேன், இயேசுவுக்கு சொல்லாததை பிதா எனக்கு சொன்னார்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், எக்காரணம் கொண்டும் இதை கண்டு ஏமாறாதிருங்கள். இயேசு வருகிற தேதி இப்போ இல்லை, இனியும் சொல்லுவாங்க, இனி நிறைய சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் வருக நெருங்கிற நேரம் பாருங்களேன். இப்போ டேட் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல அதை பிசாசு என்ன பண்ணிடுவான்னா, ஒரு அசட்டையை உண்டாக்கிடுவான். போங்கடா, இப்படி தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. தயவு செய்து இந்த நாளை குறித்து, அந்த நாள் பிதாவின் ஆதீனத்துக்குள்ள இருக்கிறது. அது நினையாத நாளிகையில வரும். அது இரவோ பகலோ மத்தியானமோ எப்போ வேணாலும் வரும். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்திலே நாம் மறுமைக்கு போகிறோம், அவ்வளோதான். அது எந்த டேட் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. அது இந்த டேட்டு தான், அதுக்காக காத்திருக்காதீங்க. நான் என்னைக்கும் காத்திருப்பேன். என் இயேசு வரும்பொழுது நான் அவரோடு கூட போவேன். ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும், அவ்வளோதான் இந்த டேட்டு. ஸோ இந்த செப்டம்பர் 22, 23 இயேசு நிச்சயம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இதை நம்பிக்கிட்டே இருந்தாங்க. இதை சொன்னது யாருன்னா, இந்த தடவை யாருன்னா, ஆப்பிரிக்காவில் உள்ளதான ஒரு பாஸ்டர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஊரில் ஒருத்தர் சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் தயவு செய்து நம்பாதிருங்கள். இந்த செப்டம்பர் 2025, 22 முதல் 24 வரைக்கும் உள்ள அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். 2வது, இதே டேட்டில் இன்னொரு காரியம் நடக்குச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில்
ரோஸ் அசானா அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ இயர் அவங்களுடையதான நியூ இயர். இது லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல இருந்து நீங்க இதை வாசிக்க முடியும். அதாவது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த ஓய்வு நாள் அல்லது அந்த மாத பிறப்பை கர்த்தர் கொண்டாட சொல்றார். 10 நாள் கொண்டாட சொல்கிறார். இந்த 10 நாள் தான் அவர்களுக்கான இந்த ரோஸ் அஸ்கனா என்று சொல்லப்படுகிறது. இது பாபிலோனின் கேப்டிவிட்டியோட வந்தப்பட்டதான ஒரு காரியமாகவும் சொல்லப்படுகிறது. அப்போதான் இந்த நியூ இயராக அவங்க கொண்டாடினாங்க. அதைத்தான் இந்த பண்டிகை நாட்களாக கொண்டாடுறாங்க. அதாவது ஏன்னா அவங்களுக்கு பண்டிகை நாட்களை கர்த்தர் சொல்லிட்டாரு, காரணம் சொல்லலை. ஏன்னா பஸ்கா அடிக்கப்பட்ட காரணம் அவங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து விடுதலையானாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ நிவர்த்தி பண்டிகை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதற் பலனான பண்டிகை, இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது நடக்கல. முதற் பலனான பண்டிகைனா என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு, நீங்க போய் உங்க தேசத்துல சேர்ந்து முதலாவது வெள்ளாமையை கொண்டு அதுல வரக்கூடியதான ஒரு கதிர்கட்டை கொண்டு வந்து அசைவாட்டணும். இதான் முதற் பலனான பண்டிகை. அவங்க இன்னும் போகவே இல்லை இஸ்ரவேல் தேசத்துக்கு. அப்போ வனாந்தரத்துல இருக்காங்க, அப்பவே இதை கொடுத்துட்டாரு. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு பண்டிகை தான் அவங்களுக்கு அப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ வரப்போற பண்டிகைகள் எல்லாம் இதுக்கப்புறம் அவங்க செய்ய போறதாக இருந்துச்சு. நம்ம ஏன் இந்த பண்டிகையை பத்தி பார்க்கணும்னு பாக்குறீங்களா? கொலோசேயருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களையும் மாதப்பிறப்பை கொடுத்து அற்பமா எண்ணாதிருங்கள், அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கறது இந்த பண்டிகையினுடைய கான்செப்ட் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவனுடைய காரியம். இந்த ரோஸ் அசானா என்று சொல்லக்கூடிய எக்கால பண்டிகை அல்லது நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு வரும்போது எக்காலம் ஊதுவாங்க. அதற்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் குறைக்கப்படும். அது 7 வருஷமாக மாறும். ஏன்னா 10 நாள் கொண்டாட சொல்றார் ஆண்டவர். 10 நாள்னா 10 வருஷம். ஆனா அது 7 வருஷமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு சுக்கோத் கூடார பண்டிகை வருகிறது. அதன் 1000 வருஷ அரசாட்சி. இப்படி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் செப்டம்பர் 22, 23 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எக்கால பண்டிகை வருகிறது. ஏற்கனவே இயேசு வராங்கிற கான்செப்டுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த எக்கால பண்டிகை ஊதும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4, 16, 17, 1 கொரிந்தியர் 15, 51 இருக்கு இல்லையா? கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, அப்புறம் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்கால பண்டிகையோட அதை கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. கம்பேர் பண்ணிட்டு இந்த நாளில் தான் அவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலுடையதான அந்த பண்டிகை விமர்சையாய் கொண்டாடப்பட்டது. இஸ்ரவேலர்கள் கொண்டாடுறது இயேசு வருகைக்காக அல்ல, அவங்க பாபிலோன் கேப்டிவிட்டிலேருந்து விடுதலையானதுக்காக தான் அந்த ரோஸ் அஷானாவை கொண்டாடுறாங்க. ஆனால் நாம அதோட கூட லிங்க் பண்ணிக்கிட்டோம், இந்த வருகையை அதோட கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த எக்கால பண்டிகை ஊதும் போது தான் வருகை வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இவங்களுடைய அப்படின்னு பார்த்தா அந்த டேட் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ 2026க்கு எப்போ அவங்க டேட் கொடுத்துட்டாங்க எக்கால பண்டிகை. அப்போ அடுத்த கூட்டம் அடுத்த வரும்போது இதே மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை தேதி இயேசு வருவார். ஏன்னா அன்னைக்கு ஒரு எக்கால பண்டிகை வரும். ஸோ எக்கால பண்டிகையினுடைய காரியம் நடைபெற்றதுனால அன்னைக்கு இவங்க விசேஷமாக கொண்டாடுறாங்க. இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அந்த 7 பண்டிகையில் அவங்களுக்கு கான்செப்ட் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்க வச்சிருக்கிறார், கணக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு, பஸ்கா முடிஞ்சிருச்சு, பாவ நிவர்த்தி பண்டிகை முடிஞ்சிருச்சு, அடுத்து முதற் பலனான பண்டிகை. ஆனால் முதற் பலனான பண்டிகை பார்த்தீங்கன்னா உடனே முடியறது கிடையாது. அது கிறிஸ்து தான் முதற் பலனானவர், அதில் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் வராருங்கிறதையும் சொல்லுது. ஸோ அந்த 22, 23, 24 தான் இஸ்ரவேலுடைய நியூ இயர், அதாவது ரோஸ் அஷானா நடைபெற்றது. அடுத்து அதே 22, 23, 24 இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. அதையும் பார்த்துருவோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நியூயார்க்ல யூஎன் கவுன்சில், மிக முக்கியமான கவுன்சில், கிரேட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதை பத்தி முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதுவும் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டது தான். என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தல் அப்படின்னு சொல்லி. இந்த தனி நாடாக அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை அமெரிக்காவும் எதிர்க்குது, இஸ்ரேல் எதிர்க்குது, இன்னொரு 6 நாடுகள் எதிர்க்குது. ஏறக்குறைய 150 நாடுகள் மேல இதை ஆதரிக்கிறது. இந்த பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு வரலாறு இருக்கு, பெரிய வரலாறு. அது உங்களுக்கு புரியும்படி ஒரு 2 நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்னா, 1948ல் இஸ்ரவேலுக்கும் சுற்றி உள்ள அரபு நாடுகளுக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ இஸ்ரவேலுடைய பிரதமர் பென்குரியனாக இருந்தவர், இந்த சண்டையை உள்ள இருக்கிற அரேபியர்கள் யூதர்கள் இணைந்து நம்ம செய்வோம், முடிஞ்ச பிறகு நமக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையில இடத்தை தீர்த்து கொள்ளலான்னு சொன்னார். அப்பொழுது உள்ள இருந்த அரபியர்கள், பாலஸ்தீனர்கள், சுற்றி இருக்கிற 7 அரபு நாடுகளை மட்டும் அவங்களோட நம்பி அவங்க எல்லாம் அவங்க எல்லையில வெளியே போனார். யுத்தம் ஆரம்பிச்சது, ஏறக்குறைய 2 வருஷம் நடந்துச்சு. அப்படி வெளியே போன பிறகு இந்த யுத்தத்தினுடைய உச்சத்துல இஸ்ரவேல் ஜெயிச்சிச்சு, அந்த 5-6 நாடுகளையும் ஜெயிச்சுது. அப்படி முடிச்ச பிறகு பென்குரியன் என்ன சொன்னார்னா, இந்த எல்லைகள் எல்லாம் மூடிடுங்க, வெளியே போன பாலஸ்தீனர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, நாம அவ்வளோ சொல்லியும் ஆபத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்னை வரைக்கும் டேவிட் பென்குரியன் கிட்ட எத்தனையோ தடவை ஒரு பிரதமராக இருக்கும்போது கேட்டாங்க, திருப்பி அவங்களை அனுமதிங்க, அவங்க செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா பென்குரியன் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது அவருடைய வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. யாருக்கு? டேவிட் பென்குரியனுக்கு. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, எங்களை ஆபத்தை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி அவங்க வெளியே போனதோ ஒரு வனாந்தரத்துக்குள்ள அவங்க குடியிருந்தாங்க.
இந்த 70-75 வருஷமாக அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அவங்களுக்கு பல நாடுகள் உதவி செய்து, குறிப்பாக இஸ்ரவேல். அவங்க தான் அவங்களுக்கு கரண்ட்டு, வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கூடியிருந்த அவங்க எங்களுக்கு திருப்பி இந்த நாடு வேணும், இது உள்ள விடுங்க உடனே கேட்டவங்க ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கையை எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா, சரி நாங்கள் இருக்கிற இந்த இடத்த எங்களுக்கு நாடாக கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுச்சு, அதுவும் உங்கள் இடம் இல்லை, அதுவும் எங்கள் இடம் தான், அங்கே நாங்கள் உங்களை இருக்க விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி UN கவுன்சிலில் இதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் சொல்லுது. இதுதான் இஸ்ரவேல் பாலஸ்தீனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாலஸ்தீன நாட்டினுடையதான வரலாறு. ஆனால் எல்லா நாடுகளும் என்ன சொல்லுதுன்னா, 75 வருஷமா அவங்க அங்கே இருக்கிறாங்கப்பா, அந்த நாட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க அந்த நாடாக இருக்கட்டும். இஸ்ரவேல் என்ன சொல்லுது, ஒரு நாள் அது அனுமதிக்க மாட்டோம், அப்படி ஒரு நாடே கிடையாது, அது எங்கள் இடம், எங்கள் இடத்துல அவங்க இருக்க நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பிரச்சனைகள் இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், முக்கியமாக இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்தவங்க, இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ அந்த நாட்டை எடுத்து பாலஸ்தீனம் தான் தனி நாடு அங்கீகரிக்கிறாங்க. இப்போ நாடு வந்து ஒரு தலைநகரம் வரணும் இல்லையா, தலைநகரம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற எருசலேமே 2ஆக பிரிங்க, அதில் ஓல்டு சிட்டி, நியூ சிட்டியை கொடுத்து இந்த ஓல்டு சிட்டியை பாலஸ்தீனத்துக்கு தலைமையாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் இஸ்ரவேல் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த நாடை அங்கீகரிச்சிட்டா தலைநகராக அவங்க எருசலேமே பாதியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, இப்படி கொடுத்துட்டா சமாதானம் வந்துடும் இல்லைங்களா, அது சமாதானம் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 75 வருஷமாக இவர்களுக்குள் சமாதானம் கிடையாது. ஏறக்குறைய 6-7 பெரிய யுத்தங்களே நடந்திருக்கு. அது இல்லாமல் நிறைய தாக்குதல்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ கூட 2023 ஹமாஸ் யுத்தம் நடந்துச்சு இல்லையா, இப்படி இருக்கும்போது சமாதானம் வராது. ஸோ இதுக்கு தீர்வு இது அல்ல, இதுக்கு தீர்வு வேறு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக முடிவு பண்றாங்க. கேட்டால் சொல்றாங்க அது பர்மனெண்ட் ஆகாது, இன்னும் ரத்த கலரியாக தான் மாறும், இன்னும் யுத்தம் அதிகரிக்கும். பக்கத்து நாட்டில் இருக்கும் போதே சண்டை வரும்போது ஒரே பட்டணத்துக்குள்ள 2 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, UN-உடைய ஒரு ராணுவத்தை அங்கே நிறுத்திடுவாங்கிறாங்க. UN ராணுவம் நின்று பல இடங்களில் ஃபெயிலியர் ஆனதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இது அங்கே போய் முடியாது. இந்த செப்டம்பர் 22, 23, 24 தான் இந்த காரியங்கள் எல்லாம் நியூயார்க்கில் அலசி ஆராயப்பட்டது. ஆனால் முடிவு நிச்சயமாக இப்படி இருக்க போகிறதில்லை. கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு முடிக்க போகிறோம். இந்த செப்டம்பர் 23, 24 இந்த காரியங்களை குறித்து தான் பார்த்துருக்கிறோம். இது சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் அதோடைய அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு முடிச்சிட போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்பேனியா நாட்டில் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, ஒரு AI டெக்னாலஜி உதவியோடு இருக்கக்கூடியதான ஒரு தியாலா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏஐயை மினிஸ்டராக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதனுடைய இம்ப்ளிமெண்ட்டாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அதையும் செஞ்சுட்டார், ஆர்டின் பண்ணிட்டார். மினிஸ்டர், அதாவது மந்திரியாக பதவி ஏற்றுட்டாங்க அந்த அம்மா. இப்போ அவர் என்ன பண்ணார்னா, முழுசுமாக நான் இப்படி மாற்ற போகிறேன், அதோடைய முதல் முயற்சி தான் இது. என்ன இப்போ இந்த அம்மாவை மாற்றின உடனே மிகப்பெரியதான எதிர்ப்பு அங்கே கிளம்பிடுச்சு. பார்லிமெண்ட்டில் அவருக்கு எதிராக அவங்க ஜனங்களையும் எழுப்பிட்டாங்க. எல்லாரும் பேப்பரை தூக்கி அடித்து எல்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதை வேண்டாம், நம்ம மனுஷனுக்கு தான் அது பார்லிமெண்ட், மனுஷன் தான் ஆளுகை செய்யணும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மந்திரி வராங்க, அவர் வந்து ஒரு கேபினெட்டே அப்படி ஆக்கணுங்கிறார். அவர் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், பாகுபாடு பார்க்காது, அதாவது ஏற்றத்தாழ்வு, நிறம், கருப்பு சிவப்பு, அப்புறம் பணக்காரன் ஏழை, அப்புறம் இந்த ஜாதி அந்த ஜாதி, அது எதுவுமே பார்க்காது, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட் அவர் சொல்லக்கூடியது. 2வது பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதுகிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா இது லஞ்சம் வாங்காது, ஸோ லஞ்சம் வாங்குற அந்த கான்செப்டே ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறார். இதுவும் பாசிட்டிவான பாயிண்ட். ஆனால் மிஷின் மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும் பாருங்களேன். இங்கே இருதயம்னு ஒன்று இருக்குது, அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷனுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும்பொழுது கூட வெறும் சட்டத்தை வந்து பார்த்தாலும் அவருடைய இருதயம்னு ஒன்று இருக்குது, அதன் அடிப்படை மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆனால் இதுக்கு அது இருக்காது இல்லை. ஸோ அது வந்து மனுஷனை கொடூரங்களை நடத்த தொடங்கும். ஒரு நாள் இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஏஐயா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரைம் மினிஸ்டர் அடுத்து ஏஐயா மாறுவார். இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. ஏஐயா மாறுவார். அப்போ என்ன ஆகும் பாருங்க, டோட்டல் ஏஐ கேபினெட்டு ஒரு மனுஷ குரூப்பை, ஒரு நாட்டை ஆளும். அந்த நாடு எப்படி இருக்கும், டிக்டேட்டர்ஷிப், மிகப்பெரிய சர்வாதிகாரமாக இருக்கும். ஸோ அதை வேணான்னு தான் இப்போ இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் இதுதான் நடக்கும் பின்னாடி. இது எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணும். ஒரு செல்ஃபோன் வரும்போது லக்ஸூரியாக வந்தது, இன்னைக்கு செல்ஃபோன் எப்படி அத்தியாவசியமாக மாறி மனுஷ வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. அதே மாதிரி தான் ஏஐ டெக்னாலஜியும் ஒரு நாள் மனுஷனை அது ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்கும். இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். உலகத்தை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.